நல்லா வார்த்தையிடும். உங்கள் குடும்பத்தை உங்களுக்காக தானே கேட்டு வந்திருக்கேன். நல்லா வார்த்தையிடும். உங்களுக்கு நான் என்னடா செஞ்சு கொடுக்க? வாரிசு அமைச்சு கொடுக்கவா? எதுலேருந்து வரீங்க? சரி, நல்லா வார்த்தை. முதல்ல உங்கள் உடலை பார்ப்போமா? வாரிசு வேணுமா? உங்கள் உடலை போய் பார்ப்போமா? முதல்ல பார்ப்போமாடா. 2 பேரும் பண்ணிடுங்க. அப்படியே இருங்க. சரி, நல்ல வார்த்தைடா. உடல் போய் பார்த்தேன். முதல்ல நல்ல வார்த்தை. உடல் போய் பார்த்தேன். உங்கள் கர்ப்பப்பையில் எதுவும் பாதிப்பு இருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். சொல்ற வார்த்தை புரியுதா? வாரிசு வேணுமா வேணாமா? கண்டிப்பாக வேணும். முதல்ல நல்ல வார்த்தை ஈடுற மகளே. நல்ல வார்த்தை. உடல் போய் பார்த்தேன். உங்கள் கர்ப்பப்பையில் தான் முதல்ல போய் பார்த்தேன். உங்கள் கர்ப்பப்பையில் எதுவும் பாதிப்பு இருக்குமா, எதுவும் பிரச்சனை இருக்குமா? கர்ப்பப்பையிலே பாதிப்பு இருக்கு. சொல்ற வார்த்தை புரியுதா? உங்கள் கர்ப்பப்பையே பிரச்சனையாக இருக்குடா. அதை நான் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு. சரி பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் நல்ல வார்த்தை. எல்லாருமே எங்கெங்கேயோ அலைஞ்சு பார்த்துட்டீங்க, ஆனால் எந்த பலன் கிடைக்கல. சொல்கிற வார்த்தைக்குள்ள அதே போல் நல்ல வார்த்தை. உன் உடல் போய் பார்த்தேன். உன் நரம்புல எதுவும் பாதிப்பு இருக்கா, இல்லை அணுக்கள் ஏதாவது கம்மியாக இருக்காண்டா, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. சொல்கிற வார்த்தைக்குள்ள சரி இருந்தாலும் நல்ல வார்த்தை விடும். இதுக்கான பாக்கியம் கிடைக்குமா, இது நடக்குமா அப்படின்றத பார்த்தேன். நடத்தி கொடுத்துட்றேன். நடத்தி கொடுத்தா இந்த அப்பனை மறந்துட மாட்டேங்க. இல்லை அதே போல் நல்ல வார்த்தை ஆண் வாரிசே கொடுக்குறேன். சந்தோஷமாடா? சரியா? மடியில் வாங்கிக்க. நல்லா விரிச்சு காட்டுங்க. முன்னாடி வாங்க. நானே பிறக்கிறேன். வாங்கிக்கிறேம்மா. வாங்கிக்கிறா. இதோட விரலி மஞ்சள் இருக்குடா. விரலி மஞ்சள் 2 எடுத்துக்க. பச்சளை கொடுத்துக்க, அரைச்சிக்க. கடையில் இருக்க சாறு எடுத்து கொடுத்துட்டு வீதி எடுத்துக்க. 7 நாளைக்கு வெறும் வீட்டில் காலையில் எழுந்திரிச்ச உடனே குடிங்க. அதே போல் உங்கள் தெய்வம் கூட இருக்குதான்னு பார்த்தேன். உங்கள் தெய்வம் கூட தான் இருக்குது. இருந்தாலும் அந்த தெய்வம் செஞ்சு கொடுக்க மாட்டேங்குது. அதை நான் ஏற்படுத்தி கொடுத்துறேன், செஞ்சு கொடுத்துறேன். அது மட்டும் இல்லை, நல்ல வார்த்தை கேட்டணும். நான் ஆண் வாரிசு பிறக்கும்னு சொன்னேன். அந்த ஆண் வாரிசு எப்போ பிறக்கும்னு சொல்லிடுறேன். சொல்கிற வார்த்தைக்குள்ள மிஞ்சி போனால் கரெக்டாக நல்ல வார்த்தை கேட்டும். கரெக்டாக 2 மாதம் தான். 2 மாதத்தில் நிற்கும். நின்ற உடனே நீ மட்டும் என்னை வந்து பார்த்துட்டு போ. சொல்கிற வார்த்தைக்குள்ள மறந்துடக்கூடாது. அதாவது நின்ற உடனே நீ வந்து என்ன பார்த்துருவேன். ஏன்னா உடலில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை நான் முழுமையாக பிடிச்சி நிப்பாட்டி கொடுக்கணும். அதுக்காக தான் உன்னை வர சொல்கிறேன். சொல்கிற வார்த்தை புரியல. மறந்துடக்கூடாதா? இன்னும் ஒரு தடவை மட்டும் என்கிட்ட வந்து பார்த்துட்டு போயிருங்க. இன்னும் ஒரு தடவை மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக இன்னும் ஒரு தடவை வரணும். சொல்ற வார்த்தை புரியல. மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லை, நல்ல வார்த்தை அப்படி நின்றுட்டா, அப்படி பிறந்துட்டா, ஆண் வாரிசா பிறந்துட்டா, நல்ல வார்த்தை. ஆண் வாரிசா பிறக்குன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். சொல்ற வார்த்தைக்குள்ள பிறந்துட்டா எனக்கு என்ன செய்வீங்க? மறந்துட மாட்டீங்கல்ல. நான் கேட்கறத செஞ்சிருவீங்க. அப்படித்தானடா? சரி, நல்ல வார்த்தை கவனிக்கணும். அதாவது உன் குழந்தையோட வா. வந்ததுக்கு அப்புறம் நல்ல வார்த்தை. உன் குழந்தைக்கு இங்கே தான் நீ முட்டை எடுக்கணும். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருப்போம். சொன்ன சொல்லு மாற மாட்டேங்கல்ல. எனக்கு இங்கே தான் தலைமுட்டை எடுக்கணும். அதே போல் வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுக்க. அது மட்டும் இல்லை, நல்ல வார்த்தை கேட்கணும். நான் ஒரு விஷயம் கேட்பேன், அதையும் எனக்கு செஞ்சிடணும். சொல்கிற வார்த்தை புரியல. மறந்துடக்கூடாது. அதாவது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய சங்கிலி உருவம்னா நான் சங்கிலி கருப்பு என் கூட வந்து நிற்கிறேன்னு சொல்கிறேன். அவனுடைய உருவத்தை என்னை கொண்டு வந்து உன் பிள்ளையோட கொண்டு வந்து படைச்சிட்டு போயிடணும். சொல்கிற வார்த்தை புரியல. உருவத்தை மறந்துடக்கூடாது. சொல்கிற வார்த்தை புரியுதுல. செஞ்சிருவீங்களா? போயிட்டு வா. இந்தா இதை உனக்கு பயன்படுத்து. உடலுக்கு சாப்பிட்றது குடிக்கிறதுல பயன்படுத்து. அதே போல் வீட்டில் எந்த ஒரு கோளாறுலாம் சரி பண்ணி கொடுத்துறேன். வீட்டுக்கு பாதுகாப்பாக வரேன். நிலையான இடத்துல உட்கார வச்சு கொடுத்துறேன். செஞ்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்துட மாட்டீங்களே. அதே போல் வருமானத்தை சீராகி கொடுத்துறேன். நானே கூட வர்றேன். மறந்துடக்கூடாதா? கவலைப்படாமல் போ. இந்திர மலை இதை அதாவது நல்ல வார்த்தை தலையில வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக இருந்துக்கோங்க. வீட்டில் விளக்கு கொடுங்க. செவ்வாய் சாம்பிராணி போகணுங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு நல்ல வார்த்தை கேட்டது. அதாவது சக்கரை வாங்கிக்கோங்க. சக்கரை அந்த சக்கரை வீட்டுக்கு வெளியில் வலது சைடில் போடுங்க. மறந்துடக்கூடாது. கடைபிடிச்சுக்கோங்க. போய்ட்டு